குறித்து சொல்லணும்னா, ஒரு பெண் என்பவளுக்கு மிகுந்த பாதுகாப்பு என்பது பக்கத்துல இருக்கிறது மட்டும் பாதுகாப்பு கிடையாது. நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெண்ணிற்கு பெரிய பெருமை சேர்க்கக்கூடியது எதுன்னு வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னாரு. பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறினார். ஒரு பெண் எவ்வளவு கொடுமைக்காரியாக இருந்தாலும், எவ்வளவு இரக்கமில்லாதவளாக இருந்தாலும் கூட அவளிடம் உயர்ந்த பண்பாகிய கற்பு என்கின்ற பண்பு இருந்துட்டா போதும், அவள் பெருமைப்படக்கூடியவள் சொன்னார் நடுவர்களே. அதனாலதான் வள்ளுவர் சொல்வார், எப்பொழுதுமே ஒரு குலம், அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க குலம் அறிந்து பெண் எடுக்கணும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லி வச்சாங்க. ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்புனா, ஒரு பெண்ணை எப்படி பாதுகாக்கணும்னா, 4 சுவத்துக்குள்ள படிதாண்டாம ஒரு பெண்ணை வச்சிருந்தா அது பெரிய பாதுகாப்பு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்ப அப்படி வச்சுட்டா அந்த பொண்ணு கற்பு நிலை தவற மாட்டார்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? அத வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னான் பாருங்க. ஒரு மகளிரை எந்த காவல் வச்சும் பூட்ட முடியாது. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைன்னு சொன்னாரு. மகளிரை அடைத்து வைத்து காக்கும் காவல் என்ன பயனை பெருசா உண்டாக போகும்? என்ன பெருசா ஒரு பயனை உண்டாக்கிடும்? அந்த பெண் தன்னைத்தான் கற்பு என்னும் நெறியால் தன்னைத்தான் காத்து கொள்றா பாருங்க. அந்த பண்பே தலை சிறந்த பண்பனார். ஒரு பெண் தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டும். இப்பெல்லாம் நம்ம எல்லாம் வெளியில வர்றோமே, யாரை நம்பி வர்றோம்? 30 நாள் நம்ம வீட்டுக்கார துணவர் வரனா வர்றோம். அவங்களுடைய நம்பிக்கை நடுவர்களே, என்னுடைய கணவனுடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உறுதி ஒரு பெண்ணுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். அந்த உறுதி இருந்துட்டா போதும், அந்த கணவன் மீது பற்றுதல் இருந்துட்டா போதும். அந்த காலத்துல எல்லாம் பெண்கள், நிறைய பெண்கள் தன்னுடைய கணவனையே தெய்வமாக தொழுவார்கள். அத கண்ணதாச வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு கணவனை தெய்வமாக தொழுகின்றவள் மழையை பார்த்து பெய்யினா பெய்யுமா, அந்த அளவிற்கு அந்த பெண்ணுடைய வாக்கு ஆற்றல் பட்டதாக இருக்கும். அதனாலதான் இத்தனை ஆண்டுகள் கணவன் பிரிந்து போனாலும் சரி, ஒரு பெண் எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவனுக்காகவே வாழணும். அவர் எவ்வளவு ஆண்டு காலம் திரும்பி வந்தாலும் சரி, அதை கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. அதுல ஒரு ரொம்ப முத்தாய்ப்பா ஒரு வரி வச்சிருப்பாரு பாருங்களேன். அந்த அம்மா சரோஜா தேவி அம்மா, அவருடைய கணவனாக சிவாஜி கணேசன் வந்திருப்பாரு. ரொம்ப வயசான பிறகு வந்திருப்பாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா. நடுவர்களே, முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா. அந்த முதலிரவுல இருந்துச்சுல்ல நாணம் எனக்கு, அது நீ இத்தனை ஆண்டு காலம் பிரிஞ்சு வந்தாலும் இன்னும் என்கிட்ட அந்த நாணம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் தன்னைத்தான் கற்பு என்கின்ற நெறியால் தன்னை காத்து பொக்கிஷமாக வைத்திருக்கிறாங்க அர்த்தம். நடுவர்களே, கண்ணதாசன் ரொம்ப அழகா கையாண்டார் பாருங்க.